அருமையான தேவ பிள்ளைகளே, இப்பொழுதும் நாம் தேவ சமூகத்தில் தரித்திருந்து அவருக்கு முன்பாக பணிவோடு தாழ்மையோடு முழு மனதோடு முழங்கால் படியிட்டு அவரை நோக்கி நாம் செய்கிற எல்லா ஜெபங்களுக்கும் எல்லா வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் கர்த்தருடைய செவிகள் திறந்தே இருக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவருடைய கண்கள் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மீது நோக்கமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. உன்னுடைய மதில்கள் எல்லாம் என் கண் முன்னே இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை அவர் தம்முடைய உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிற நல்ல தேவன். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் இம்மானுவேலர், என்றென்றும் மாறாதவராய் உங்களோடே இருக்கிறவர். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், எத்தனையோ சோதனைகள் என்கிறீர்களா? ஐயா, உங்களை சுற்றிலும் எத்தனையோ சோதனைகளும் உபத்திரவங்களும் போராட்டங்களும் உங்களை சூழ்ந்து ஒருவேளை வெள்ளம் போல சூழ்ந்து வரலாம். ஆனால் வெள்ளம் போல சத்துரு வரும்பொழுது, வெள்ளம் போல பிரச்சனைகளும் ஆபத்துகளும் உபத்திரவங்களும் சோதனைகளும் உங்களை சுற்றி சூழும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக கொடியேற்றுவார் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை சுற்றிலும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தால் என்ன, ஐயா, எத்தனை போராட்டங்கள், எத்தனை ஆபத்துகள், எத்தனை உபத்திரவங்கள் இருந்தாலும் என்ன, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக கொடியேற்றும் பொழுது உங்கள் பக்கமாய் உங்களை நோக்கி ஒரு வழியாய் வருகிற பிரச்சனைகள், ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் சிதறி போவார்கள். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக கொடியேற்றுவார். எத்தனை பிரச்சனைகள் வந்தால் என்ன, எத்தனை துன்பங்களும் உபத்திரவங்களும் வந்தாலும் என்ன, கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் பக்கத்திலே உங்களுக்காக கொடியேற்றும் பொழுது உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா பிசாசு கூட்டங்களும், எல்லா பிரச்சனைகளும், எல்லா உபத்திரவங்களும் ஓடி மறைந்து போகும் என்பதிலே மாற்றமே இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, லூக்கா 10ஆம் அதிகாரம் 3 மற்றும் 18, 19 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை இப்படியாக அனுப்பினார்: ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். சாத்தான் மின்னலை போல வானத்தில் இருந்து விழுகிறதை காண்கிறேன் என்று சொன்னவர் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொன்னாரே. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு சத்ருவின் மேல் அதிக அதிகாரம், எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளையாய் புறப்படுகிற தேவ சமூகத்தில் நிற்கிற உங்கள் மீது சத்ருவுக்கும் சாத்தானுக்கும் அவனுடைய எந்த கிரியைகளுக்கும் உங்கள் மீது அதிகாரம் இல்லை என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் கர்த்தரே உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. எத்தனை பிரச்சனைகள் வந்தால் என்ன, ஐயா, வெள்ளம் போல சத்துரு வந்தால் என்ன, ஓநாய்களுக்குள்ளே அனுப்பப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் எங்கே எந்த ஆபத்திலே நின்று கொண்டிருந்தாலும் சரி, இன்று சாத்தானே மின்னலை போன்று உங்கள் மீது, உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளின் மீது விழுந்தாலும் என்ன, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நீங்கள் இதோ சர்ப்பங்களையும், சர்ப்பங்கள் போன்ற பிரச்சனைகளையும், தேள்களை போன்ற பிரச்சனைகளையும் எடுக்கவும் மிதிக்கவும் அதிகாரம் பெற்றிருக்கிறீர்கள். ஐயா, உங்களை கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வந்த பொல்லாத பிசாசின் மீது உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதலினால் தைரியமாயிருங்கள். பிரச்சனைகளை ஓவர் கம் செய்வதற்கு, பிரச்சனைகளில் இருந்து வெற்றியை, ஜெயத்தை பெற்றுக் கொள்வதற்கு இந்த இயேசு உங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் வாழுங்கள். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது.